இந்த உப்புமா செய்கிறதுக்கு இட்லி பழைய இட்லி நம்ம மீதி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு அதை எடுத்து வெளியே ஒரு அரை மணி நேரம் வச்சு உதிரியாக பண்ணிங்கன்னா அப்படியே உதிரியாக ஆகிடும். நல்லா எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 2, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம். 8 இட்லி மீதி ஆச்சு எங்களுக்கு. 8 7 இட்லியோ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆயிருக்கு. இது மாதிரி 3 அளவு வந்திருக்கு. ஊற்றி விட்டு நல்லா எண்ணெயில் அதெல்லாம் வதங்கின பின்னாடி சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா எல்லாம் நல்லா செவக்க வறுத்து இது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த உதிர்த்து வச்ச உப்புமாவை, இட்லி உப்புமாவை அதில் கொட்டி நல்லா கிளறணும். நல்லா சூடாக நல்லா கிளறி சுட சுட எல்லோரும் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், நைட்டு டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம். வயசானவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்.